ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு லீவு. அவள் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு 10 டேஸாகவே சொல்லிகிட்டு இருக்கா, அம்மா எனக்கு சலூனுக்கு கூட்டிகிட்டு போமா, எனக்கு கொஞ்சம் க்ரூம் பண்ணி விடுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கா. அவளுக்கும் சரி போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி லீவு காலையிலே வந்துட்டு அம்மா எனக்கு இன்னைக்கு பார்லர் கூப்பிட்டு போ, எனக்கு பண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இத்தனை எக்ஸாம் இருந்துச்சு, அதனால பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதனால தான் அம்மா கிட்ட கேட்டேன். சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு. அவளுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்லருக்கு போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டேன் காலையில் ஃபுட்டு? காலையில் வந்து அரிசி உப்புமா சாப்பிட்டேன். என்ன அரிசி? என்ன அரிசி? வரகரிசி பொங்கல். அது உப்புமா இல்லை. என்ன அக்ஷய் உனக்கு சாப்பிடதான் தெரியுன்றது தெரியும். இதுக்காகவே நீ எல்லாமே கற்றுக்கிட்டு சொல்லணுமா இல்லையா? அது இன்னுமே எனக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த அரிசியை பார்க்கும்போது என்னால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த மில்லட்லேயே ரொம்ப பிடிச்சது சாமை தான். வரகை விட எனக்கு சாமை ரொம்ப பிடிக்கும், குதிரைவாளியை விட சாமை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவே என்னால் கண்டுபிடிக்க எனக்கே இன்னும் தெரியல. அதனால இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிப்பா. ஸோ காலையில் அதுதான் கொடுத்தோம். இப்போ வந்து மத்தியானம் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன், நீயும் போய் குட்டியாக கிளம்பிட்டு வந்துடு. நம்ம பார்லருக்கு போயிட்டு எடுத்துக்கலாம் இல்லை சாப்பிட்றேன் இல்லை எடுத்துக்கலாம். சரி ஓகே ஓகே. அக்ஷய் கீழே கிளம்ப போயிருக்கா. நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டி வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். நிறைய பேர் இந்த வாஷிங் மிஷின் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட் லோடு வச்சுருந்தேன், டாப் லோடு வச்சுருந்தேன் சாரி. இப்போ வந்து ஃப்ரண்ட் லோடு வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் லோடு ரொம்ப நாளாக ஆசை வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆசை வந்து நான் வந்து மணி சேர்த்து வச்சு வாங்கினேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னார், இவ்வளோ அமௌண்ட் ஏன் இதில் போடுறேன், ஏன்னா நாங்கள் வந்து டாப் லோடு வாங்கும்போது 10,000 ரூபா என்னமோ கொடுத்து தான் வாங்கினேன். 3 மிஷினும் வாங்கினது 3 மிஷினும் 10,000 தான் கொடுத்து வாங்கினா. அது நல்லா ஒர்க் ஆகுச்சு. என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ நம்ம இது வந்து 12 kg வாஷிங் மிஷினு, அது வந்து 6 kg அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் லோட்னா வந்து இப்படி சுத்தம், நல்லா எல்லா துணியுமே நல்லா சுத்தம். டாப் லோட்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னா ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்டை நச்சரிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை வேண்டாம், எதுக்கு அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணணும் வேணாம் அப்படின்னாரு. நான் வந்து காசு சேர்த்து வச்சு நான் ஃபுல் கேஷ் கொடுத்து இது வாங்கினேன். நான் உண்மையிலே ஒர்த்து தான். ஏன்னா அதோட வாஷிங் குவாலிட்டிக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். வாங்குற முன்னாடி வரைக்கும் எதுக்கு எல்லா மிஷினும் ஒரே வேலையை தான் செய்ய போதும் சொன்னார். அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து சுடு தண்ணியில் துவைக்குமா, ஸ்டீம் வாஷ், அதனால வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்கினதுக்கப்புறம் ஒர்த்து டி நீ வாங்கினது அப்படின்னு. பட் ஆனால் இதுக்கு நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வாங்கினேன் இது. ஸோ இதை மிஷினில் போட்டு போயிடலாம். நிறைய பேரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இது சாம்சங் 12 kg நல்லாவே பர்ஃபார்ம் ஆகுது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கிளம்ப வேண்டியதான். நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்பீங்க. நம்மளுடைய ஸ்கின் வந்து டல் ஆகுறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. என்றைக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு நோட்டீஸே ஆகும், என்னடா அது நம்ம ஸ்கின் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. திரும்ப அதுக்கப்புறம் ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி டல் ஸ்கின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெட் ஸ்கின் செல்ஸாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலையும் நமக்கு டல் ஸ்கின் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ட்ரீட் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு எஃபிகாஷியஸான ப்ராடக்டால் மட்டும்தான் முடியும். நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சிரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5x விட்டமின் சியும் 10x நியாசினமைடு இருக்குது அண்ட் பவர் ஆஃப் நேச்சுரல் ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. டு கெட் அ பெஸ்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். இது நம்ம ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். விசிபிளான பிரைட்டர் ஸ்கின் ஜஸ்ட் Day 3லேருந்தே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வெரி லைட் வெயிட் ஃபார்முலா அப்படின்றதுனால நம்மளுடைய ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 to 3 drops மட்டும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணி விட்டாவே இந்த சிரம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். இதில் இருக்கிற 5x விட்டமின் சி 10x நியாசினமைடு நம்மளுடைய ஸ்கின்னோட நல்ல ரிமூவ் பண்ணி நமக்கு பிரைட்டர் ஸ்கின் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் இமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் Amazon, Flipkart, நைக்காலே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் குட்டி மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுறேன். பூண்டு குழம்பு, ரைஸ், கோவக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், ஒரு எக்கு, பேரிக்காய். ஓகே, தேங்க்யூ. சரி சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரி.
ஷிபிட்டு நம்ம பார்லருக்கு வந்துட்டோம். பார்லருக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க பார்லரு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய கடை வந்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து மோஸ்ட்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வரமாட்டேன். டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டாவது நாங்கள் இங்கே வலசரவாக்கத்தில் இருந்தோம். எப்போயாவது ஒரு தடவை ஹேர் வாஷ்க்கு மட்டும் வருவாங்க மேடம், அம்மா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுமா அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அங்கே போனதுக்கப்புறம் அது கூட வரது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பார்லர் இது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே வாஷிங் ஏரியா இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பொருள்லாம் தேவையான பொருள்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கும். கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ப்ராடக்ட்ஸ்லாம் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடு தான் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பார்லரு. அண்ட் பார்லர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அப்பாயின்மெண்ட் பேஸிஸில் தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லா ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன். சரி வா உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவளுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஐப்ரோஸ் மட்டும் பண்ணால் போதுமா? ஓகே, ஆனால் எனக்கு வந்து நீ பண்ணுவல ஹேர் ஸ்பா, அதை பண்ணி விடுறியா? ஹேர் ஸ்பாவா? என் ஹேர் ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தானே இருக்குது. சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் நீ பண்ணுவல. ஆமாம், நான் அடிக்கடி ஹேர் ஸ்பா பண்ணிட்டு போவேன். அப்போ சொல்லுவா, அம்மா நீ மட்டும் ஹேர் ஸ்பா பண்ணுற, எனக்கு ஒரு நாள் பண்ணு, வந்து சாஃப்டாக தருமா, ஓ ஹேரும் சாஃப்டாக தானமா இருக்குது அப்படின்வா. பட் இருந்தாலும் வந்து இந்த ஸ்பா பண்ணும்போது நல்ல ஒரு பவுன்சியான ஃபீல் இருக்கும். ஒரு யூஸ்வலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணது வந்து 2 நாள் 3 நாளைக்கு நல்லாயிருக்கும், இது 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்பா பண்ணி இல்லாமா? சரி ஓகேவா. ஆக்சுவலாக பாப்பா காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டா அப்படின்றதுனால இப்போ நான் டேரெக்டாக க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிடுறேன். இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேரெக்டாக க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிடலாம், வந்துரு. ஸ்பா க்ரீம் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணுவோம். காலையில் தான் இப்போ பாப்பா ஹேர் வாஷ் பண்ணா அப்படின்றதுனால டேரெக்டாக ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஸ்பா யாரெல்லாம் பண்ணணும் மாதிரி? ஸ்பா வந்து ஹேர் ட்ரையாக இருக்கவங்க பண்ணலாம், ஸ்மூத்னிங் பண்ணவங்க பண்ணலாம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க பண்ணலாம், கெரட்டின் பண்ணவங்க பண்ணலாம். ஹேரை நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஹேர் ஸ்பா பண்ணலாம். இது வந்து பண்ணால் என்ன ஆகும்னா ஹேர் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஹேர் வாஷ் பண்ணலனா கூட ஹேர் நல்ல பவுன்சியாக ரொம்ப சாஃப்டாக ஷைனாக இருக்கும். ஹேருக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குது. ஆமாம், டீப் நரிஷ் ஆகும், அவ்வளோதான். அண்ட் டேமேஜ் ஆனவங்க கூட ஹேர் ஸ்பா பண்ணலாம். ஹேர் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணலாம். ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எல்லாருமே பண்ணலாம். பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்பேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து வீட்டில் நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டீம் கொடுக்க மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது அந்த ஸ்டீமிங் மிஷின் இருக்குது அதில். ஸோ அதனால் ஸ்டீம் கொடுக்க மாட்டேன். இங்கே பார்லருக்கு வந்தால் தான் ஸ்டீம்லாம் கொடுக்க முடியும். சூடு நெத்திக்கு வருதான்னு பாரு, சரியா? வந்ததுன்னா அம்மா கிட்ட சொல்லு, ஓகே? எங்களோட ஸ்கூல் ஆப்பில் இருந்து மேக்ஸ் ஒர்க் ஷீட் வந்துருக்கு, அதை பார்த்துட்டு. என்ன கொடுத்துருக்காங்க?
கொஷின் பேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மற்றவங்க நமக்கு சலூனில் வந்து வெறும் ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு போனாவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீலுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே படுத்துகிட்டே இருந்தோம்னா அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே சூப்பராக ஹேர் மாறிடும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே வருவாங்க ஆக்சுவலி. இது வந்து ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே. இது நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் கம்பல்சரி இதை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கிளைண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்து ட்ரையரே போடுவேன். ஒரு 50% ட்ரை பண்ணதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஹேர் வந்து ஒரு 90% ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10% தான் ட்ரை பண்ணோம். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஐப்ரோஸ் பண்ணிடலாம். ஐப்ரோஸ் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. பாப்பாக்கு என் அப்பர் லிப்பும் நிறையா இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் அப்பர் லிப்பு பண்ணிடலாமா? மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கம்மி தான். இவங்களுக்கு வந்து ஒரு 10 மடங்கு சார்ஜ் பண்ணுவோம். ஒரு 1000 ரூபானா 10,000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அவங்க அப்பா வந்ததுலேருந்தே இது என்னது, அது என்னது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நிறைய கேள்வி கேட்டு நிறைய சார்ஜ் பண்ணுவோம். இப்போ இவளுடைய ஹேர் ஸ்வாப் பண்ண ரிசல்ட் பார்த்துடலாம். செம்ம சாஃப்ட் ஆயிடுச்சு அக்ஷயா. ஆமாம். ஸோ ஒரு ஸ்மூத்னிங் பண்ண எஃபெக்ட் இருக்குது வெறும் ஹேர் ஸ்பாவே இல்லை. ஓகே, பாப்பா ஐப்ரோஸும் பண்ணியாச்சு, அப்பர் லிப் பண்ணியாச்சு, மீஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தேங்க்யூ. அவளுக்கு நான் ரெகுலராக எப்பயுமே பண்ண மாட்டேன், ரொம்ப ரேரு. இப்போ ரொம்ப வளர்ந்துருச்சுமா, எனக்கு ஷேப்பே போயிடுச்சுமா அப்படி சொன்னால். ஸோ அதனால் அவளுக்கு ஐப்ரோஸ் அப்பர் லிப் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.